குரூப் 4 சிலபஸில் தமிழில் 7வது யூனிட்டில் நான்மணி கடிகை வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் பழமொழி 400 அப்படிங்கிற பாடல் பற்றி பார்க்க போகிறோம். இதில் முதல்ல புது புக்கில் இருக்கக்கூடிய பழமொழி 400 தொடர்பான பாடல்களை பார்க்கலாம். புது புத்தகத்தில் 7ஆம் வகுப்பில் 7வது பாடமாக கொடுத்துருக்காங்க. டேம் வைஸ் பார்த்தோம்னா 3வது பருவத்தில் முதல் பாடம் இந்த விருந்தோம்பல் அப்படிங்கிற பாடம். முதல்ல பாடலை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய நூல் குறிப்பை பற்றி பார்த்துடலாம். பழமொழி 400 ஆசிரியர் யார் அப்படின்னா மூன்றுரை அரையனார். இவர் பேரில் 3 இருக்குது. இவர் அதுக்கு அடுத்த நூற்றாண்டில் சார்ந்தவர், 4வது நூற்றாண்டை சார்ந்தவர், கிபி. ஸோ பேரில் 3 இருக்குது, அதுக்கு அடுத்த நூற்றாண்டு 4வது நூற்றாண்டை சார்ந்தவர். ஏன்னா 3 அரை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அரை அப்போ 3.5னாலே 3க்கு அடுத்துன்னு வரும் 4, அப்போ 4வது நூற்றாண்டை சார்ந்தவர். பழமொழி 400 அந்த கடவுள் வாழ்த்து பாடல், அந்த கடவுள் வாழ்த்து பாடலை வச்சு இவர் என்ன மதத்தை சார்ந்தவர் அப்படின்னா சமண சமயத்தை சார்ந்தவர் அப்படின்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இது ஒரு 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. 400 பாடல்களை கொண்ட நூல். ஒவ்வொரு பாடலுடைய இறுதியிலையும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்கும். அதுதான் இந்த நூலுடைய சிறப்பம்சம். அதனால தான் இதை பழமொழி 400 அப்படின்னு சொல்கிறோம். எல்லா பாடலோட இறுதியிலையும் ஒரு பழமொழி இருக்கும். அப்படிப்பட்ட 400 பாடல்களை கொண்ட நூல் தான் இது. நமக்கு பாடப்பகுதியில் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்க்கலாம். முதல்ல பொருள் பார்த்துடலாம். மாறி அப்படின்னா மழை, நமக்கு தெரியும். வறட்சியாக இருந்த அப்படிங்கிறது. அடுத்து புகாவாக அப்படின்னா உணவாக. மடமகள், மடமையான மகள், இளமையான மகள். இளமை அப்படின்னு அர்த்தம். இளமை அப்படின்னு அர்த்தம். மடவார்னு அதுக்கு தான் பெண்களையும் சொல்லுவாங்க, இளமையானவர்கள். மடக்கோடியே அப்படின்னு நம்ம கண்ணகி வரும்போது அந்த பாண்டிய மன்னன் சொல்லுவாங்கள்ல, மடக்கோடியே யார் நீ அப்படின்னு கேட்பான். ஸோ வாயில் காவலன்னு கேட்பான். மடக்கொடி அப்படிங்கிறது இளமையான கொடி போன்றவளே அப்படின்னு அர்த்தம். அப்போ மடமகள் அப்படின்னா இளமையான மகள் அப்படின்னு அர்த்தம். நல்கினாள், கொடுத்தாள். முன்றில் அப்படிங்கிறது இல். இதுதான் என்னது? இல் முன். அதை மாதிரிப்பட என்ன வருது? இல்லத்தின் முன், அதாவது வீட்டின் முன். திண்ணை இருந்த இடத்த தான் இங்கே குறிக்குது. பொதுவாக அது வீட்டோடைய முன்பகுதி திண்ணையை குறிக்கும். ஆனால் இங்கே ஒரு வீடு அப்படிங்கிறதே குறிக்குது, முன்றில் அப்படிங்கிறது. இப்போது அந்த பாடலை பார்க்கலாம். மாறி கூட்டல் ஒன்று. இன்றி, அப்போது மழைன்னு ஒன்று இல்லாத போது, மழைன்னு ஒன்று இல்லாமல் வறந்திருந்த காலத்தும், மழைன்னு ஒன்று இல்லாமல் ரொம்ப வறட்சியாக இருந்த ஒரு காலத்தில் பாரி மடமகள், பாரியுடைய இளமையான மகள். பான் மகற்கு, பான் அப்படிங்கிறது இங்கே யாரை குறிக்கும்? பாணர்கள். பான் மகற்கு அப்படின்னா பாணர்களுடைய மக்கள். அப்போ பாணர்களை தான் குறிக்கிறது. பாணர்கள் ஆடிப்பாடி மக்களிடம் சென்று பொருளை இறந்து வேண்டுபவர்கள் தான் பாணர்கள். அப்படிப்பட்டவர்கள் அந்த வறட்சியான காலத்தில் இவங்க வீடை தேடி வர்றாங்க. தேடி வந்தவங்களுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா நீர் உலையுள், அந்த நீர் வைக்கக்கூடிய அந்த நீர் உலையில் பொண்ணை போட்டு திறந்து கொண்டு புகாவாக நல்கினால், அவங்களுக்கு அதை உணவுக்காக கொடுத்தாங்க. அப்போது இதுதான் இந்த கான்செப்ட். வறட்சியான காலத்துலேயும் அவங்களுக்கு பொருள் கொடுத்துருக்காங்க, இதுதான் விஷயம். ஆனால் அந்த பாடலுடைய கடைசி பழமொழி என்ன அப்படின்னா ஒன்றுரா முன்றிலோ இல். அப்போது ஒன்று உரா, ஒன்றுமே இல்லாத வீடுங்கிறது இல்லை. எல்லா வீட்லேயும் என்ன செய்யும்? ஏதோ ஒரு பொருள் இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறத இந்த பாடலுடைய பொருள். ஒன்று உரா, ஒன்றுமே ஒரு பொருளாவது. முன்றில் அப்படிங்கன்னா இல்லத்தில். இல்லை, ஒரு பொருளும் இல்லாமல் இருக்காது. கண்டிப்பாக ஏதோ ஒரு பொருளாவது அந்த வீட்டில் இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த பாடலுடைய பொருள். இப்போது இது ஆசிரியர் யார் அப்படின்னா மூன்றுரை அரையனார். இப்போ இங்கே பாடலில் கொடுத்துருக்காங்க. மழையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் பாரி மகளிராக இருக்கக்கூடியவங்க யாரெல்லாம் அப்படின்னா அங்கவை, சங்கவை, இவங்களை தான் குறிக்குது. இவங்கக்கிட்ட இந்த பாடல் பாடக்கூடிய அந்த பாணர்கள் போய் இறந்து நிற்கிறாங்க. எங்களுக்கு ஏதாவது பொருள் கொடுங்க அப்படின்னு. அப்போ பாரியோட மகளிர் என்ன பண்ணுறாங்க? உலைநீரில் பொண்ணை உள்ளே இட்டு அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு உணவு இல்லை அப்படிங்கிறதுக்காக இருக்கிற பொண்ணை கொடுத்ததா சொல்கிறாங்க. சில பேர் இதை என்ன கருத்து சொல்கிறாங்க அப்படின்னா பொண்ணு அப்படிங்கிறது பொன்னாங்கண்ணி கீரையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் அந்த பொண்ணை கொடுத்து அதை அதுக்கு பதிலாக நீங்கள் உணவாக கொள்ளுங்கள் ஏதாவது அப்படிங்கிற மாதிரி பொண்ணையே கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்குது. நம்ம புத்தகத்தில் கொடுத்துருக்குது என்னென்னா உலைநீரில் பொன்னிட்டு அவர்களுக்கு கொடுத்தனர், அவ்வளோதான். அதனால் பொருள் இல்லாத வீடுங்கிறது எதுவுமே கிடையாது. எல்லா வீட்லேயும் ஏதாவது ஒரு பொருள் இருக்கும். அவங்க சக்திக்கு தகுந்த பொருளை அவங்க வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது தான். அப்போ இந்த பழமொழி என்ன அப்படின்னா ஒன்றுரா முன்றிலோ இல் அப்படின்னா ஒன்றுமில்லாத வீடுங்கிறது எதுவுமே இல்லை. எல்லா வீட்லேயும் ஏதாவது ஒன்று இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட பொருள்.
ஸோ இந்த பாடலுடைய சரியான விடை தேர்ந்தெடுத்துக்க. மரம் வளர்த்தால் மழை பெயரலாம். மழை அப்படிங்கிறதுடைய பொருள் தான் மாறி. நீர் உலையில், நீர் கூட்டல் நீரு, அப்போது இர் கூட்டல் ஊ, நீர் உலையில், அதுதான் சரியானது. மாரி கூட்டல் ஒன்று, மாறி ஒன்று. பாரியோடைய மகளிர் பேர் என்ன? அங்கவை, இன்னொன்று சங்கவை. பொருளில் எதுவும் இல்லாத வீடுகளே இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பொருள் இருக்கும் அப்படிங்கிறது தான் அதோட பொருள். அதற்கான பழமொழி தான் இந்த ஒன்றுரா முன்றிலோ இல் அப்படிங்கிறது. அடுத்ததாக 12th இந்த பழமொழி 400 பற்றி ஒரு பழமொழி கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, அரிமடமும் சான்றோருக்கு அணி. இந்த அரிமடம், மடம் அப்படின்னா என்ன, ஒரு முட்டாள்தனமான செயலை தானே சொல்லுவோம், மடம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த மடமை அப்படிங்கிறது முட்டாள்தனம், அப்படி தானே. அரிமடமை அப்படின்னா என்ன, அறிந்திருந்து அந்த மாதிரியான செயல்களை செய்வது, அறிந்தே செய்வது. அது ஒரு வகையான என்ன சொல்கிறது, ஒரு வகையான தந்திரம், ஒரு வகையான இல்லை தன்னடக்கம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அவங்களுக்கு தெரிஞ்சு தான் அதை பண்ணுவாங்க. அது உலகம் எப்படி பார்க்குது அப்படிங்கிறதுல, ஆனால் அவங்க தெரிஞ்சு தான் அதை பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். சான்றோருக்கு அது அணி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு என்ன அந்த பாடல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முல்லை கொடி படுறதுக்காக தேர் தர்றான் யார்? பாரி. இன்னொன்று மயிலுக்கு தன்னுடைய ஆடையை கொடுக்குறான் பேகன். இந்த ரெண்டுமே ஏதோ ஒரு அறியாமையினால் செய்யப்பட்டதில்லை. சும்மா ஆடையை மயிலுக்கு குளிருது அப்படின்னு ஒரு அறியாமையினால் அது செய்யப்பட்டதில்லை. அது அவங்களுடைய ஈகை உணர்வு காரணமாக செய்யப்பட்டது தான். அதனால் அவங்க அது அறிவில்லாமலோ ஏதோ ஒரு இதால் செய்யலை, அவங்களுடைய ஈகை உணர்வுனால் செய்தது தான். அப்படிப்பட்ட செயல்களும் அவங்களுக்கு பெருமை தான் சேர்க்கும். அவங்க அதை தெரிஞ்சே செய்கிறாங்க. அதுதான் அரிமடமும் சான்றோருக்கு அணி அப்படின்னு பழமொழி 400 கூறுகிறது. அடுத்ததாக பழைய தமிழ் புத்தகம், அதில் 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் பழமொழி 400 இருக்குது. இது கல்வியோட சிறப்பு சொல்லக்கூடியதான ஒரு பாடல் தான். இப்போ இங்கேயே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஆசிரியர் மூன்றுரை அரையனார். மூன்றுரைங்கிறது ஊர் பெயர். அரையன் அப்படிங்கிறது யாராக இருக்கலாம் அப்படின்னா, அரையன் அப்படிங்கிறது ஒருவேளை அரசனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூன்றுரை அப்படிங்கிறது ஊரை ஆண்ட ஒரு அரசனாக இருக்கலாம். அரையன் அப்படிங்கிறது புலவருடைய குடிப்பெயராகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் பழமொழி 400 பாடல்களை கொண்டது. ஒவ்வொரு இதுலேயும் பழமொழி இருக்கும். இந்த பாடல் வரக்கூடிய ஆற்றுனா வேண்டுவது இல்லை அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன அப்படின்னா, கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படிங்கிறது தான். கட்டுச்சோறு ஏதாவது வெளியூருக்கு போனோம்னா அந்த காலத்தில் கட்டுச்சோறுலாம் கட்டிட்டு போவாங்க. ஆனால் கல்வி கற்றவங்களுக்கு அப்படி ஒன்றும் தேவையே கிடையாது. எங்கே போனாலும் அவங்கள உபசரித்து அவங்களுக்கு விருந்தோம்பல் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய பொருள். ஆற்றவும் அப்படின்னா நிறைவாக. நாற்றிசை அப்படின்னா 4 கூட்டல் திசை. தமவேயாம், தமது கூட்டல் வேயாம், தம்முடைய நாடுகளே அப்படிங்கிறதான் பொருள். ஆற்றுனா 6 கூட்டல் உணா. ஆறுங்கிறது வழி. ஆறுங்கிறது நிறையா பொருள் வரும். ஆறு அப்படின்னா நீர்நிலை குறிக்கும், வழியை குறிக்கும், ஒரு செயலை குறிக்கும். உணா அப்படிங்கிறது உணவை குறிக்கும். அதாவது இங்கே ஆற்று உணா அப்படிங்கிறது வழிநடை உணவு. ஒரு பயணத்தின் போது எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய உணவை தான் வழிநடை உணவு அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் என்ன சொல்லுவாங்க, அந்த காலத்தில் கட்டுச்சோறு அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் எந்த நாட்டுக்கு போனாலும் கற்றோர்கள் வரவேற்று உணவளிப்பாங்க. அதனால் கட்டுச்சோறை எடுத்துகிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார். ஆற்றவும் கற்றார். ஆறு அப்படிங்கிறது நல்ல நெறி, அப்படி தானே. நெறின்னு வரும், இந்த மாதிரி பொருளே வரும். அப்போது ஆற்றவும் நல்ல நெறிகளை நல்லா என்ன செஞ்சார், எந்த ஒரு குற்றமும் இல்லாமல் கற்ற அறிவுடையவர்கள். அஃதுடையார், அப்படிப்பட்டவங்க 4 திசையிலையும் செல்லாத நாடு இல்லை. 4 திசையிலையும், இந்த திசையை பார்த்தா இதில் எல்லா நாடுகளுக்கும் போயிருப்பாங்க, இந்த திசையை பார்க்கும்போது அதில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் போயிருப்பாங்க. அப்படி 4 திசையிலையும் அவங்க போகாத நாடே கிடையாது. ஆனால் அப்படின்னாலும் அந்த நாடுகள் எல்லாமே ஏதோ வேற்று நாடுகள் கிடையாது. எல்லாமே அவருடைய சொந்த நாடு மாதிரி அவங்க அப்போ அடிக்கடி போயிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஆற்றுனாங்கிறது அவங்களுக்கு தேவையில்லை, வழிநட உணவு தேவையில்லை. கற்க வேண்டிய நூல்களை நிறைவாக கற்ற அறிவுடையவர்கள். அவங்க புகழ் 4 திசையிலும் பரவி இருக்கும். அதனால் அவங்க புகழ் பரவாத நாடுகளே இல்லை. அந்த நாடுலாம் வேற்று நாடு கிடையாது, அவங்களுடைய நாடுகள் தான். அந்த நாடுக்கு போகும்போதெல்லாம் வழிநடை உணவு அப்படிங்கிறத அவங்க எடுத்து செல்லவே தேவையில்லை. எந்த நாட்டுக்கு போனாலும் அவங்களை நல்லா உபசரிப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய பொருள். அந்த பழைய புக்கில் உள்ளதையே நம்ம 6th புக்லேயும் கொடுத்துருப்பாங்க. புது 6th புக்கில் எத்தனாவது பக்கம், 93வது பக்கம், அதில் கொடுத்துருப்பாங்க. என்னது, ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடு இல்லை, அந்நாடு வேற்று நாடு ஆகாது தமவே ஆம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல். பழமொழி 400. ஆற்றுனா வேண்டுவது இல், கற்றவர்களுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படிங்கிறது தான் அதோட பொருள். இதுதான் பழமொழி 400 பற்றி நம்ம புத்தகத்தில் இருக்கக்கூடிய தகவல்கள்.